8/6/2016 41வது ஒலி ஒலி நாடா ஆதிபராசக்தியின் 13வது ஸ்லோகத்திற்குள்ளே நுழைகிறது. இந்த கேதுவான முடிப்பு கிரகம் ஆன்மீக சாரலுக்குள்ளே செல்கிறது. இது மனிதனோடு வாழ்க்கையிலே ஒன்றிப்போகிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றிப்போகிறது. நாம் ஒரு கிரகமான பூமி மேலே நடந்து கொண்டிருக்கிறோம். விண்ணை பார்க்கிறோம், வானம், அதிலே நட்சத்திரங்கள் இரவிலே மின்னுகின்றது. பல்லாயிரம் கோடிக்கணக்கான மைல் தொலைவிலே இந்த நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. ஒரு ஏவுகணையை அனுப்பினால் கூட 6 மாதம் 7 மாதம் ஆகிறது. செவ்வாய்க்கோளை அடைய அனுப்பப்பட்ட கோள் 6 மாதம் சென்றது. 1 மாதம் 2 மாதம் கூட கூட ஆகலாம். திரும்பி வந்தது. அனுப்பப்பட்ட கோள் செவ்வாய் கிரகத்தை அடைவதற்கு இத்தனை காலம். ஆனால் இந்த நட்சத்திர மண்டலங்களின் கூட்டை ஒரு மனிதன் தன் கண்களை திறந்த மாத்திரத்தில் பார்த்தவுடன் அந்த நட்சத்திரத்தோடு அந்த ஒளியோடு கண் இணைகிறது. அப்பொழுது மனிதனின் கண் பார்வைக்கு இத்தனை வேகம், மனதிற்கு அத்தனை வேகம். இவ்வேகத்தின் துடுப்புகள் அனைத்துமே கேதுவோடு சார்ந்தது. இந்த கேதுவின் பரஸ்பரம் அன்னையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அன்னையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம் பல கிரகங்கள் உற்பத்தியாகி 8 நிலைகள் கடந்து வந்து 9வது நிலை வரக்கூடிய காலத்திலே கேது என்று சொல்லக்கூடிய ஞானகாரகன் வருகிறான். காரகம் என்றால் அந்த தொழிலை மனிதர்களுக்கு கொடுப்பது. ஞானத்தின் கதவுகளை திறந்து உள்ளே அழைத்து, இப்பிறவில் இதை முடித்தாய், மறுபிறப்பில் இதற்காக வருகிறாய், அங்கே ஆயுளை கூட்டி வைக்கிறார். அந்த கதவிற்குள்ளே உள்ளே சென்ற பின் ஆனந்தமயமான ஒரு மனிதன் உலக வாழ்க்கை கடந்து வந்து உடலோடு கூடி வந்து உடலோடு கூடி எங்கும் செல்ல இயலாது. உடலை விடுத்த பின் தான் செல்ல இயலும். உடலை விடுத்த பின் தான் செல்ல இயலும். சித்த புருஷர்களும் மகரிஷிகளும், மகரிஷிகளுக்கு பெரியவரான நாரத மகரிஷியும் மற்றும் பெரியோர்களும் உடலோடு கூடுகின்றனர், உடலோடு சஞ்சாரம் செய்கின்றனர். காரணம், பிராணவாயு என்ற ஆக்சிஜன் இடத்திற்கு இடம் மாற்றமாகிறது. ஓஷான் மண்டலம் கடக்கும் வரைதான் பிராணவாயுவின் தத்துவம். பிராணவாயு இல்லாவிட்டால் மனிதன் மரணமாகிறான். ஏதோ ஒரு கருத்து மாற்றத்தின்படி கேது என்ற ஞானத்தின் கோளினை பார்க்கும் திறனை அடைகிறான். பார்க்கும் திறனை அடைகிறான்.
அந்த திறன் அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டும். அந்த கதவுக்குள்ளே போனபோது இப்பிறப்பில் இது செய்து முடித்தாய், அடுத்த பிறப்புக்கு போகின்றாய். அப்படி என்றால் இந்த பிறப்பு முடிகிறது என்று ஒரு பொருள். அங்கு போய் கற்கிறான். அந்த மனதை உலக பந்தத்திலே இருந்து பிரித்தெடுக்கிறாள். இது அன்னையின் குற்றம். இது அன்னையின் குற்றம். இந்த நச்சுப்பாம்பிற்கே நெல்ல பாம்பு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நச்சுப்பாம்பிற்கே நெல்ல பாம்பு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவாக இருக்கும்? என்ன காரணம்? அது மூச்சு காற்றை வெளியிலே இருந்து உள்ளே இழுத்து ஆகாரமாக பயன்படுத்தக்கூடியது பாம்பு ஒன்றுதான். பின்னாளிலே அது ராஜநாகமாக மாறுகிறது. மாணிக்கம் கக்குகிறதாம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது பூலோக சமாச்சாரம். இந்த இறைவியான ஆதிபராசக்தி ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷு தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இதுதான் உண்மை. இந்த பாம்பிற்கு ஏன் ஆகாரத்தை காற்றாக வைக்க வேண்டும்? ஒரு கேள்வி பிறக்கிறதல்லவா? வேதங்களின் பரிமாணம் ஓம். அந்த ஓமின் பரிமாணம் ஸ்ரீ. அகாரம் உகாரம் மகாரம். இந்த ஓமின் பரிமாற்றம் 4 வேதங்களோடு இணைப்பு. சாம அதர்வன ருக் யஜூர். இந்த வேதங்கள் ஓமுக்குள்ளே நுழைந்து போகிறது. அது பிரணவம். பிரணவம் வளர்க்க வேண்டும். வளர்க்கக்கூடிய பிரணவத்திற்கு வேதங்களின் மறைப்பொருளாக ஒளித்து வைக்கப்பட்ட ஸ்ரீ என்ற எழுத்து. அதுகளை வளர்க்கிறது. 4 வேதங்கள் காற்றுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது. பெண்ணின் தன்மை ஸ்ரீ. இந்த பாம்பானது கேது. பாம்பானது கேது. வேதங்களை காற்றின் ரூபத்தில் புசிக்கிறது. வேதங்களை காற்றின் ரூபத்திலே புசிக்கிறது. அந்த ஜோடனனை தான் பிராணசுருதி என்ற வழியாக சரஸ்வதி தேவியின் உருவத்தை படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கேது என்ற கோளுக்கு ஞானத்தின் சாயலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ராகுவானவன் ஆதிசக்தியின் உடலிலே ஏற்பட்ட நெருப்பக்னியின் வழியாக அவளுடைய கால்களின் பாதசாரங்கள்
ஆதிசேஷனை தடவிச் சென்றது. இந்த கேது என்ற கோள் முதன்மை வகிக்கின்றது. காரணம், அஸ்வதி என்ற நாளில் தொடங்கி மகம் என்ற நாளில் நடுவிருந்து மூலம் என்ற நாளில் முடிகின்றான். அஸ்வனி என்ற நாளில் தொடங்கி மகமென்ற நாளிலே நடுவிருந்து மூலம் என்ற நாளிலே முடிகிறான். இவன் யாரோடு சம்பந்திக்கிறான்? ஒன்று, செவ்வாய் என்ற கோளோடு சந்திக்கின்றான். 2, சூரியனார் என்ற கோளிலே சந்திக்கின்றான். வேதங்கள் பிரகஸ்பதி என்ற கோளோடு இணைகிறான். இருப்பிடம் மேஷம். அடுத்து 5வது சிம்மம். அடுத்து 9வது தனுர். இந்த இடங்களிலே சஞ்சரிக்கின்றான். அஸ்வதி என்ற நாள் குஜன் என்ற முருகன் என்ற கோளோடு இணைகிறது. ஞானம். சூரியன் காற்று, ஒளி, வேதங்கள். அதை கற்கச் செய்வது, கற்பிப்பது குரு. இந்த 1, 5, 9 எனக்கூடிய மேஷத்தின் இடம் 1, அங்கிருந்து கூட்டி வர 5வது இடம் சிங்கம், அங்கிருந்து கூட்டி வர 9வது இடம் 5, 6, 7, 8, 9 தனுர். இந்த இருப்பிடங்களோடு இணைப்பு பெறுவது கேது. ஏன் இந்த இடங்களோடு அவர் இருப்பாக வைக்க வேண்டும்? இதற்கு ஆதாரம், எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் மாண்டு போகின்றார்கள். பிறப்பது கணக்கு வருவதும் இறப்பது கணக்கு வருவதும் மறைவதும் முடிந்து போகிறது. அதில் கோடியில் ஒருவன் பிறக்கிறான். அந்த கோடியில் ஒருவன் பிறப்பதற்கு, அவனை பிறக்க வைப்பதற்கு கேது என்ற கோளானது அன்னையிடத்திலே உடன்பாடிட்டு இவனை பிறக்க வைக்க என்னென்ன வழிகள்? அதில் வழிகள், அவன் குருவை சந்திக்க வேண்டும், மகாகுருவை சந்திக்க வேண்டும், பரமகுரு பரமார்த்த குருவை சந்திக்க வேண்டும், திவ்ய வித்யா சூன்ய குருவை சந்திக்க வேண்டும், அவித்யா சூன்ய குருவை சந்திக்க வேண்டும். 9 நிலைகளின் குருமார்களை சந்திக்க வேண்டும். 9 நிலையுள்ள குருமார்களை ஒரு மனிதன் காண்பது அரிது. குரு 2 மகாகுரு, 3 பரமகுரு, 4 பரமாத்ம குரு, 5 திவ்ய குரு, 6 வித்யா குரு, 7 சூன்ய குரு, 8 அவித்யா குரு, 9 அவித்யா சூன்ய குரு. இவர்களை சந்திக்க வேண்டும். இதற்கு ஒரு உடல் வேண்டும், ஒரு பிறப்பு வேண்டும். ஒன்றுமில்லை, நச்சுப்பாம்பின் மண்டையிலே இருந்து வரக்கூடிய மாணிக்கத்தை எடுக்கவே எத்தனையோ வழிகள் செய்கின்றனர். இது சூரியன் போன்ற ஒரு மாணிக்கத்தின் பிறப்பு.
இந்த 9 கிரகங்களை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டும். அந்த மனிதன் உடல் கொண்டு பிறக்க வேண்டும். மனித உடலோடு தான் இருக்க வேண்டும். அப்படி பிறந்தவன் ஒருவன் ராமன். அவனுக்கு தான் தெய்வம் என்று பலர் உணர வைக்க வேண்டும். அப்படி பிறந்தவன் கிருஷ்ணன். தான் தெய்வம் என்று தெரியும். இந்த 9 குருமார்களை சந்தித்தவர்கள் இவர்கள். ஆகவே இதிகாச நூல்கள் நமக்கு 2 கிடைத்தன. அயனம் என்றால் அழியாதது என்பது பொருள். அயனம் என்றால் அழியாதது என்பது பொருள். அடுத்து மனிதனாக, தெய்வமாக, அம்சத்தின் ரூபமாக, பரமாம்ச திவ்ய புருஷனாக, பகவான் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் வாழும் காலத்திற்கு முன், சற்று முன் இருந்தது ராமகிருஷ்ண பரமாம்சம். சரி, இந்த 9 நிலையுள்ள குருமார்களை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டுமாயின் முடியாது. சந்திக்க வேண்டுமாயின் முடியாது. சந்தித்தே ஆக வேண்டும் முடியும். அன்னை ஆதி பராசக்தியின் பாதுகைகளை தினசரி வேண்டினால் போதும். இங்கு ஒரு குழப்பமான கேள்வி வரும். ஆண் சந்திப்பாளா, பெண் சந்திப்பாளா? இல்லை, ஆண் தான் சந்திக்கிறான். சந்திக்க வேண்டியது ஆண், பெண் அல்ல. பெண்ணால் சந்திக்க முடியாதா? பெண்களுக்கு அந்த வேலை இல்லை. 9 குருமார்களின் தத்துவமும் அதன் வழியே வரக்கூடிய ஸ்ரோணிதமும் அமிர்தத்தின் தன்மையும் ஜீவநாடி, ஜீவஜோதி நாடி, அவர்களுடைய கர்ப்பப்பை என்று சொல்லக்கூடிய தோல், அதாவது இறைச்சி பையுக்குள்ளே அடைப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணின் மனப்போக்கும் பதித்தன்மைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஆகையினால் ஆன்மீகத்திற்கு அவர்கள் இதை கற்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களை மிகைப்படுத்தி பேசவில்லை. ஆகவேதான் பாரதத்தை நடத்தியவன் லீலையும் பாகவதமும் கீதையும் பெண்கள் வாசிக்க வேண்டியதில்லை என்பார். பேதமை உள்ளோர் என்று சொல்லிவிட்டான். அதற்கு பொருள் என்ன? தெரிந்ததை கற்றதாக சொல்வதில்லை பெண்கள். ஆன்மீகத்தை கற்ற ஒரு பெண் இதை நான் கற்றிருக்கிறேன் என்று சொல்வதில்லை. முடவனுக்கு தான் ஆண் குரு தேவை. இத்தனை மகா தத்துவம் ஒரு பெண்ணுக்குள்ளே அடங்குகிறது. இப்பொழுது இந்த நிலையில் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். அவன் ஆணாக பிறக்க வேண்டும். அஸ்வினி கோள், மகத்தின் கோள், மூலத்தின் கோள், இந்த சஞ்சாரத்தில் பிறக்க வேண்டும். ஞானம் கற்க செவ்வாய் என்ற கோள், காயத்ரிக்கு சூரியன் என்ற கோள், சூரிய காயத்ரி, அதை கற்றுக் கொடுக்க பிரகஸ்பதி என்ற குருகோள். செவ்வாய் என்ற இலக்குக்குண்டான கோளுக்குள்ளே பிரகஸ்பதி என்ற குரு தாங்கி தன்னுடைய பார்வையை சிம்மம் என்ற இடத்துக்குள்ளே செலுத்துகிறான். சூரிய காயத்ரி உற்பத்தியாகிவிட்டது. அங்கிருந்து தனுர் என்ற இடத்திற்கு சேர்க்கிறார்.
காயத்ரி அனைத்தும் சேர்ந்து விடுகிறது. உற்பத்தியை போதிப்பதற்கு இந்த 3 இடங்கள் தேவை. அதற்கு விலாசமாக நிற்பவர் பிரகஸ்பதி, அதாவது ஆசான், அதாவது குரு. இந்த குருவானவன் ஸ்ரோணிதத்தை தன் வசம் பெற்றுக்கொள்கிறான். இந்த ஸ்ரோணிதம் என்பது ஆணா பெண்ணா? ஸ்ரோணிதம் என்பது அனைத்துமே பெண்தான். இந்த ஸ்ரோணிதத்தை எங்கிருந்து அந்த பிரகஸ்பதி பெறுகிறான்? ஸ்ரோணிதத்தை அந்த பிரகஸ்பதி பெறுவது அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே இருந்து. ஏன் அங்கிருந்து பெறுகிறான்? காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஸ்ரோணிதம் என்பது ஒரு ஆணுடைய கருவின் முட்டைதான். லிங்கோத்பவா என்று சொல்வார், ஆணாக பிறந்தார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே இது சொல்லப்படுகிறது. கண்ணன் பிறந்த மேனியோடு விளையாடிய போது யசோதையானவள் கண்ணனின் உடலை ரசிக்கிறாள். அந்த கண்ணனின் உடல் தெய்வீகத்தின் தன்மை தெரிவதற்கே அவன் உடலுக்குள்ளே இருந்த ஸ்ரோணிதம். அது ஆணா பெண்ணா என்றால் பெண். ஏன் பெண்? ஒரு ஞானத்தின் மேதாவியை படைப்பதற்கு அன்னை தன்னுடைய மகாசக்தியை, அன்னை என்பது ஆதிபராசக்தி, அவளுக்கு சிருஷ்டிகாரி என்பது ஒரு பெயர். ஒளி வெள்ளத்தோடு கூடி, நெருப்பு அக்னியோடு கூடி, அதற்காகத்தான் கேது பகவான் அவளுடைய பாதத்திலே இருந்து வெளிவந்தான். அந்த நெருப்புக்குள் ஒரு பெண் வைக்கக்கூடிய திலகம், ஆண்டாள் நாச்சியாரின் திலகத்தை பாரும். மேலெழுந்த ஜோதி வண்ணமாக இருக்கும். சராசரி பெண்கள் வைக்கும் திலகத்தை பாரும், வட்ட வடிவமாக இருக்கும். இது அன்னை ஆதி பராசக்தி. ஹிந்து மதத்திலே ஒரு குங்குமத்திற்கும் ஒரு மஞ்சளுக்கும் கூட எத்தனையோ மகத்துவம் உண்டு. மஞ்சளில் இருந்து குங்குமம் வெளியாகிறது. மஞ்சளின் மகிமை பெண்களுக்கு தெரியும். மஞ்சள் ஆண் பூசுவதில்லை. குங்குமத்தின் வடிவிலே வரும்போது அதை ஏற்றுக்கொள்கிறான். எங்கும் பெண்ணின் தன்மை நிறைந்திருக்கிறது. இப்போது இந்த ஸ்ரோணித கலசம் என்பது லிங்கோத்பவா என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அன்னை உடலிலே இருந்து ஒளி வெள்ளமாக வந்து ஓர் அங்குலத்தின் நிலை மாறுகிறது. ஆன்மீகத்தை நிதானமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வயது போதாது. உடல்நிலை போதாது. மனதிற்குள்ளே ஓடக்கூடிய நிலைகள் போதாது. இந்த தத்துவத்தை கண்ட இடத்திலே மனம் நின்று மனமே மாண்டு போகும். உலக பிரஜையிலே இருந்து மனம் வெளியே வந்துவிடும். உலக பிரஜைக்குள்ளிருந்து மனம் வெளிவந்துவிடும். உடல் மரிக்காது, இறக்காது.
இது உலக நீதி, சிந்திக்க வேண்டும். இது உலக நீதி. இந்த ஜோதி வடிவிலே இருக்கக்கூடிய ஸ்ரோணிதம் எங்கு கொண்டு போய் யாரிடத்திலே சேர்ப்பது? இதற்கு யார் தாயார் தகப்பனார்? இங்கே ஒரு பிரச்சனை. ராமகிருஷ்ணருடைய தாயும் தந்தையும் வேறு வேறு இடத்தில் இருந்தனர். ஆனால் இருவரும் ஏக காலத்திலே கனவொன்று காண்கின்றனர். உடல் இணைப்பு இல்லை. கருத்தரித்திருக்கிறாள், நானே பிறக்கிறேன் என்று சொல்கிறான் விஸ்வமூர்த்தி. நானே நிற்கிறேன் என்கிறாள். இதில் விகாரம் ஏதும் இல்லை. பின்னே இருவரும் ஓரிடத்தில் வருகிறார்கள். ஒரே நிலையான நினைவை பரிமாற்றிக் கொள்கிறார்கள். விஸ்வமூர்த்தி வந்து விட்டானாமாடி உன் வயிற்றுக்குள்ளே. இது கேத்துவால் நடப்பது. இது கேத்துவால் நடப்பது. இது போன்று நடந்தால் ஒரு குரு கிடைப்பார். அவர்தான் குரு. அந்த குரு வித்தையின் சாரத்திலே, பெண்ணின் பாவத்திலே ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்னையா பெண் பெண் என்று சொல்கிறீர்? அப்பொழுதுதான் ஆன்மீகம் வளரும். அப்பொழுதுதான் ஆன்மீகம் வளரும். இதுபோன்று சித்தப்புருஷர்கள் பிறந்து விடலாம். காலம் கடந்த நிலையில் உள்ளவர்கள் அனைவரும் வந்துவிடலாம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறையே இதுபோன்று மகாபுருஷர்கள் பிறப்பனர். ஆனால் அவர்கள் மக்களால் மிகவும் துன்பமடைவர். அந்த மக்களும் பின்னாளிலே மாண்டு விடுகின்றனர். அறியாமை. ஒரு சராசரி விகிதாச்சார குரு கிடைப்பதற்கு கேது என்ற கோள் அஸ்வனி என்ற நாளையும், மகம் என்ற நாளையும், மூலம் என்ற நாளையும், மேடம் என்ற இடத்தையும், சிங்கம் என்ற இடத்தையும், தனுர் என்ற இடத்தையும் குட்டி வைத்து பிறக்கச் செய்கிறார். இதற்கு மூல பிரகிருதி பிரஜாபதி பொருள் முக்கியம். அன்னை ஆதி பராசக்தி. அவனுக்குத்தான் இந்த குரு கிடைப்பது. குரு ஆண் ரூபத்திலா பெண் ரூபத்திலா? ஆண் ரூபத்தில் கிடைக்கப் பெறுகிறான். ஏன் ஆண் ரூபத்தில் மாற வேண்டும்? ஒரு சராசரி மனிதனுக்கு ஆன்மீகத்தின் முதற்படியில் ஆண் தான் குருவாக வர வேண்டும். ஆகவே முதலிலிருந்து முடிவு வரை ஆணாக கொண்டு வருகிறாள். அவ்வளவுதான். உலகத்திலே சிறந்த குரு தாய்தான். விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணனோடு தொடர்பு கிடைப்பதற்கு காரணம் யார்? அவனை வளர்த்த அத்தை, அவனுடைய தாய். 3 வயது குழந்தை நிர்விகல்ப சமாதி அடைகின்றது. அதனை எத்தனை பிறப்புகள் கடந்து வர வேண்டும்? இந்த மாதிரி ஒரு நிலையை உற்பத்தி செய்வது கேதுகோள். இதே கேத்துக்கோள்
ஆறும் 12ம் காண ஜாதகத்தில் சூன்யம் மரண பயம் வரலாம், அது வேறு பாபத்தின் நிலை. இதே 6 12 காண சந்நியாசமும் வரும். இதே 6 12 காண திவ்ய தரிசனம், அன்னையின் தரிசனம். ஏன் அன்னையை காண வேண்டும்? காம விகாரம் ஒரு நாளோடு ஒழிந்து போகச் செய்கிறாள். பெண்ணுக்குள்ளே அடைப்பட்டு பொதிந்து போகிறது, அது பொசிக்கு போகிறது. ஆணுக்குள்ளே வெளிப்படுகிறது. அதை கட்டுக்குள் கொண்டு வந்து பொசுக்குவது பெண்தான். ஒரே ஒரு குரு கிடைப்பதற்கு எந்த தாயின் கருவயிற்றுக்குள்ளே அன்னையுடைய ஆதிசக்தியுடைய ஜோதியான உரு கொண்ட ஸ்ரோணிதம், ஆண் பெண் சேர்க்கைக்கு இல்லாத ஸ்ரோணிதம் இது. ஆணுடைய விதைக்குள்ளிருந்து வருவதல்ல, ஆணுக்குடைய விதையிலிருந்து வருவதற்கும் கூட ஸ்ரோணிதம் என்பது பெயர். அது மகாமாயை தாங்கி வந்து பிறப்புகள் எடுத்து மாண்டு போகும். கிருத்தாயுகத்தில் ராமனை கண்டோம், இன்று வரை பேசுகிறோம். துவாபர யுகத்திலே கண்ணனை கண்டோம், இன்று வரை பேசுகிறோம். கண்ணனை காண்பதும் கேட்பதும் சிரிப்பதும் அவனை தொழுவதும் விதி நிறைந்திருக்க வேண்டும். விதி நிறைந்திருக்கத்தான் மதி வரும். விதி நிறைந்திருக்கத்தான் மதி வரும். மதி வந்தால்தான் கண்ணனை நினைக்க முடியும். அதை கூட்டி வைப்பவள் இந்த தாய். அடுத்து அந்த அன்னை ஜோதி வடிவமான ஸ்ரோணிதம். இங்கு சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரோணிதம் 2 வகை. அன்னையின் முக்கியமாக அன்னையின் ஜோதி ரூபத்தில் வருவது. ஏன் அன்னை அந்த ஆண் உள்ள சக்தியோடு வருகிறார் என்றால், படைக்கப்பட்ட மனிதன் ஆணாக பிறக்கச் செய்து பல குருமார்களை சந்திப்பதற்கு அன்னை தன்னுடைய மகாசக்தியை ஜோதி ரூபத்திலே இருந்து அதை ஸ்ரோணிதமாக மாற்றி உலக நடைக்காக ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ளே புகச் செய்கிறாள். இது சாதாரணமாக மகான்கள் செய்வது. இதை சாதாரணமாக மகான்கள் செய்வது. இதில் கருத்தின் ஓட்டம் ஆன்மீகத்தை சார்ந்து பார்த்தால் உண்மை விளங்கும். கருத்தின் ஓட்டம் ஆன்மீகத்தை சார்ந்து பார்த்தால் உண்மை விளங்கும். அடுத்து ஸ்ரோணித கருத்தம் சாதாரண ஒரு மனிதனுடைய விதைக்குள் இருப்பது கூட ஸ்ரோணித கலம். அதற்குள்ளே மாயை. அவன் யோக சித்தாந்தத்தை வைத்து இறைவனை காண்கிறான். இவன் நினைத்த மாத்திரத்திலே இறைவனை காண்கிறான். இப்பொழுது கேது இதுபோன்று தன்மையில் வரும்பொழுது பிரகஸ்பதி என்ற கோளின் கண்ணின் வழியாக அன்னை மகாலட்சுமியை உடன் இணைத்து பிராமணி, பிராமணர் அல்ல பிராமணி என்ற சக்தியை இந்த மகான் பிறக்கக்கூடிய கர்ப்பப்பையுக்குள் செலுத்துகிறார்கள். சாதாரணமாக டியூப் பேபி என்பீர். டோனர் பேபி என்பீர். டொங்கு பேபி, மங்கு பேபி என்பீர். அதை வைத்து இதை கண்டுபிடித்தான் குளோனிங். ஒரே மாதிரி இருப்பார்கள், மாற்றமே தெரியாது.
ஒரு குளோனிங்கில் மூக்கு மேலே முடி வளர்ந்திருந்தால் அனைத்து குளோனிங் உருவத்திற்கும் மூக்கு மேலே முடி வளர்ந்திருக்கும். அது செப்பை குட்டையாக இருந்தால் அனைவருக்கும் அது போன்று இருக்கும். 5 டிகிரியில் ஒரு குளோனிங் மனிதன் தலையை வலதாக அசைத்தால் அடுத்த மனிதனும் 5 டிகிரியில் தலையை வலதாகத்தான் அசைப்பான். மாற்றம் காண இயலாது. இதுதான் அன்னையின் விகிதாச்சாரம். மாற்றம் காண வேண்டும். பெண்ணின் கற்புக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காகவே இத்தனை வகையான மக்கள், கோடி இனங்கள், பல நாடுகள், பல மொழிகள், பல மதங்கள் படைத்திருக்கிறாள். காட்டுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருவதில்லை. சாதாரணமாக பிரசவம் நடக்கிறது. தொப்புள் கொடி சாதாரணமாக கல்லால் அறுத்து, கருங்கல்லால் அறுத்து முடி போட்டுக் கொள்கிறார்கள். ஆடையின்றி தெரிகிறார்கள். ஆனந்தமானவர்கள். அன்னையின் கூற்று அங்கே உண்டு. அந்த கர்ப்பப்பைக்குள் குருவுடைய கண் பார்வை வழியாக பிராமணி என்று தானே முன்னின்று அனுப்புகிறாள். அதை சிரம்மேல் வைத்துக்கொண்டு கேத்து எடுத்து செல்கிறான். ராகு போல் கொடுப்பதும் கேது போல் கெடுப்பதும் இல்லை என்பார். மாயையை கெடுப்பவன், மாயை அறுத்தெடுப்பவன். ஒருவன் கண்ணனை தலைமேலே மழையிலே சுமந்து சென்று ஓர் இரவில் பிறந்த ஒருவனை மற்றொரு இடத்துக்கு மாற்றினான். அங்கே ஆதிசேஷன் குடைப்பிடித்தானாம். அங்கே ஆதிசேஷன் குடைப்பிடித்தானாம். சிந்திக்க வேண்டும். அதுபோன்று அந்த மகாசக்தியை பிராமணி என்ற ஆதிபராசக்தியானவள் லக்ஷ்மியின் சக்தியும் அந்த ரூபத்தை எடுத்து பிரகஸ்பதி என்ற ஆச்சாரியானை வைத்து அவன் கண்வழியாக வந்து அந்த சக்திகளை உரு திரட்டி அவனிடத்திலே கொடுத்து அதை பல திங்கள், பல காலம், பல்லாயிரம் காலம் அதை தன்னுடைய இடது மார்பகத்திலே வைத்து, ஏன் இடது மார்பகத்திலே வைக்க வேண்டும்? இடது பாகத்தில் மனித உடல், தலை பாம்பு. மனித உடல் தலை பாம்பு இதயத்திலே வைத்து காப்பாற்றுகிறாள். காப்பாற்றக்கூடிய காலத்தில் ஏன் இடது பாகத்திலே இதயத்திலே வைத்து காப்பாற்றுகிறாள்? இவன் ஆணாகவே பிறக்க வேண்டும். இரண்டாவது, பெண்ணாக பிறக்கலாகாது. பெண்ணுக்கு இத்தனை வேதாந்தம் தேவையில்லை. அவள் ஒரு மத்தாப்பு சிரிப்பு சிரித்தாரானால் அந்த இல்லம் வழங்கும். அழ நினைத்த போது அழ வேண்டியதில்லை. அந்த இல்லம் பொசித்து போகும். ஒரே ஒரு மத்தாப்பு முல்லைப்பூ சிரிப்பு மனதுக்குள் நினைத்தாலே அந்த இடம் விளங்கும். ஆமாம், அதுதான் நடப்பது. இயல்பு இது. ஆகவே பெண்ணுக்கு இந்த சித்தாந்தம் தேவைப்படுவதில்லை. உண்மை உண்மை உண்மை, இது சத்தியம். அன்னை மேல் ஆணையாக சொல்கிறேன். அனுபவத்தில் தெரிந்து கொள்வது ஆன்மீகம். இந்த அழுக்கான உடலுக்குள்ளே இருந்துதான் இதை சொல்கிறாள். இது இந்த உடல் மயானம் கண்டது. 14 ஆண்டுகளுக்கு முன் 21ஆம் தேதி 4வது மாதம் மயானம் கண்டது.
காடு கண்டு மாண்டு நெருப்பு மூட்டி கோள் விட்டு அதிலிருந்து வெளிவந்தது. உணர்ந்தால்தான் தெரியும். ஆகவே அன்னை மேல் ஆணையாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. உறவுக்குள்ளே கசப்பிறக்கலாம், சீடனுக்குள்ளே படித்து பேசலாம். ஆனாலும் மாயை பற்றிய உடல் இதுதான். ஆகவே அவள் சொல்கிறாள், அதை எடுத்துக்கொண்டு செல்கிறாயே, அவன் ஆணாகத்தான் பிறக்க வேண்டும், சத்தியம் சத்தியம் என்கிறாள். ஏன் ஆணாக பிறக்க வேண்டும், பெண்ணாக பிறக்கலாகாது? ஏன் பெண்ணாக பிறக்கலாகாது என்றால், அவன் அலியாக மாறக்கூடாது. ஏன் அவன் அலியாக மாறக்கூடாது என்றால், நான் குழந்தையாக அவனிடத்திலே சென்று விடுவேன். ஆன்மீக கருத்துக்களை மக்களிடத்திலே பரிமாற்றம் செய்ய மாட்டான். ஆகவே அவன் எப்படி பிறக்க வேண்டும்? ஆணாக பிறக்க வேண்டும். இந்த விகிதாச்சாரத்தை தான் யசோதரை கண்ணன் குழந்தையாக இருக்கிற கூடிய காலத்திலே பின்னழகும் முன்னழகும் அவனுடைய பூவின் அழகும் அலங்காரமும் கண்டு திகைத்து நின்றான். அம்மா என்றான், அனைத்தும் மறந்துவான். குரு தாய்க்கு தெய்வமே பிறந்து குருவாக இருப்பது ஆனந்தம் அல்லவா? அவள் கண்டது 9 நிலைகளை அறிந்த கண்ணனை குருவாக வரித்து கொண்டதுதான். காண முடியுமா? நடக்குமா இது? இதை செய்வது அன்னை ஆதிபராசக்தியான பிராமணி. குரு நேத்திர தீட்சை பிராமணன். இதுதான் பிராமணனின் ஐதீகம். பிராமணன் சக்தியை ஒன்றிணைக்கிறாள். அது ஒரு கருவிடத்திலே சென்று நிற்க வேண்டும். இந்த மகாசக்தியை சாதாரண ஆண் உடலுக்கு கொடுத்து பெண்ணோடு இணையும் போது சாதாரணமான மாயை பற்றி ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கிறது. அவ்வளவுதான். இதன் வழி குருமார்கள் 9 பேர் கிடைக்கின்றனர். ஒரு சரியான குரு அமைய கேதுவும் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் மகா அன்னையும் கேதுவும் பாதத்திலே இருந்து புறப்பட்டு வந்தானே அந்த கேதுவும் அஸ்வதி மகம் மூலம் என்ற கோளின் வேகமும் மேஷம் சிம்மம் தனுர் என்ற இடங்களும் 1க்கு 5 5க்கு 9 1ஆம் இடம் மேடம் என்றதும் அங்கிருந்து இறங்கியவர் 5ஆம் இடம் சிம்மமும் அங்கிருந்து இறங்கியவர் 9வது இடம் தனுரும். இவைகளின் கூட்டுத்தொகை தேவைப்படும். திரிகோண யந்திரம் என்பது பெயர் இதற்கு. திரிகோண யந்திரம் அன்னை அதிலே கொண்டிருக்கிறாள். முக்கோணத்தின் வடிவம் அதுதானே, ஸ்ரீசக்கரம் அதுதானே, அதுதானே ஓம். முக்கோணம் வேறொரு உருவம், அதற்குள்ளே சுதர்சனம். முக்கோணத்தில் மையத்தை வைத்து ஒரு வட்டத்தை வரைந்து பாரும், முக்கோணத்துக்குள்ளே வட்டம் இருப்பது தெரியும். முக்கோணத்துக்குள்ளே வட்டத்தை வரைந்து பாரும், அந்த வட்டமானது அழகாக வரும். மீதமுள்ள பகுதிகள் பாரும், அதில் ஒரு 3 முக்கோணம் வரும். சுதர்சனா பவந்து. இப்படி முயற்சி எடுக்க 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற மகான்கள் பிறக்கின்றனர். இந்த மகா அவய தத்துவத்தை அனுபவித்து மனிதனாக பிறந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
எத்தனையோ மகான்கள் பிறந்தனர். இங்கே ஜோதி வள்ளலார் பிறந்தார். கை கட்டிய தூரம் வடலூர் மகான். ஷீரடிக்குள்ளே பாபா. இவர்கள் ஆன்மீக கருத்தை சொல்லக்கூடிய காலத்திலே அழுத்தமாக சொன்னனர். 6ஆம் திருமுறை தமிழிலே எழுதியிருக்கிறான் வள்ளல் பெருமான். இது ஆங்கில மோகமான காலம். அந்த தமிழாக்கத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதே இயலாத விஷயம். ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன் அவர் எழுதிய அவருடைய கையெழுத்தின் பிரதியை நான் கண்டிருக்கிறேன். இது உண்மை, சத்தியம். அதை மொழிபெயர்க்க கூட இயலாது. அதற்கு ஒருவன் பிறந்தானால் முடியும். இந்த கருத்துகளின் குருமார்க்கத்தின் தத்துவத்தை, ஆன்மீகத்தின் புதை பொருளை யார் வேண்டுமானாலும் கற்கலாம் என்று சொல்லி அதை எளிய நடைமுறையிலே கொண்டு வந்தவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். எனக்கு வேண்டப்பட்டவர் அல்ல, உங்களுக்கு வேண்டப்பட்டவர். ஒரு கால் முன்பிறப்பின் தொடர்பு இருக்கலாம். நான் அறியேன், நீயும் அறியாய். இதற்கு பின் அமிர்தத்தின் தாரையோடு கூடிய ஸ்ரோணிதம் வந்திருக்கிறதா? பிறந்தவனுக்கு, பிறக்கப் போறவருக்கு, பிறந்து முடித்தவருக்கு 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது போன்ற மகான் பிறப்பான். ஆடையின்றி அழுக்காக பித்தனை போல் சிறுவயது கண்டு முதிய தோற்றத்தோடு உண்டாகி அவன் கண் பார்வை ஒருவன் மேல் விழுமானால் அவனை புரிந்து கொள்வது குரு. அதோடு அவனுடைய மனம் மாண்டது. அதோடு அவனுடைய மனம் மாண்டது. அவனுடைய பாதை பிராமணி என்று சொல்லக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே செல்கிறது. தாய் தந்தை என்று வாய்க்குள்ளே வராது அன்னையே அம்மா. நாடும் ஏடும் பாட்டும் ஏதும் அறியாது. தாகம் இரக்கம் துறக்கம் எதுவும் அறியாது. உணவு காணாது. கேது 4 வேதங்களின் ஒளியை காற்று ரூபமாக தான் சுவைப்பது போல், தான் உண்பது போல் இந்த மனிதன் உண்கிறான். இதை கற்றுக் கொடுப்பவன் குரு. உலகத்திற்கு கற்றுக்கொண்டே கொடுத்து கொண்டே இருப்பவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். ஒவ்வொரு முறையும் அவரோடு இணைக்கிறீர். அவரோடு உங்களுக்கு தொடர்பு உண்டா? தெரியாது. உங்களோடு அவருக்கு தொடர்பு உண்டா? தெரியாது. அவர் உங்களோடு தொடர்பு உண்டா? தெரியாது. உருவத்தின் தன்மை ஆன்மீகத்தின் ஒளி, அவ்வளவுதான். அந்த உடலும் இந்த உடலும் வேறு வேறு. இது உடல் என்று சொல்வதற்கே தகுதி இல்லாதது. அங்கும் குடிகொண்டிருக்கிறான். அது அவனுடைய பிரேமை. அது அவனுடைய பிரேமை. இப்படித்தான் ஒரு குரு அமைய வேண்டும். அமிர்தத்தின் தாரை அந்த ஸ்ரோணித்துக்குள்ளே வைத்தார்களா இல்லையா என்பதை மகாகுரு பார்க்க வேண்டும். முக்கியம். அமிர்தத்தின் தாரை வைத்தால்தான் சந்நியாசின் நிலையா அடங்கும். மகனை பார்த்து யசோதரை
பின்னழகு பார்த்தான் பிட்டத்தின் சதை முன்னும் பின்னும் நடந்து அசைந்தாடியது. மகனே என்றால் திரும்பி பார்த்தான், உலகை மறந்தாள். மகனே என்றால் ஆண் கூறி அசைந்தாட ஓடி வந்தான். உலகத்தை மறந்து நான் அடுத்த முறை பிறப்பேனானால் உனக்கு நான் இப்பொழுது செய்ய வேண்டிய தாயின் கடமைகளை உனக்கு செய்வேன், அது கூட சந்நியாசம் இல்லை என்றான். அதற்காக இப்பிறவிலே யசோதரைக்கு மரணம் கிட்டியது. கொன்றே விட்டான் மகாபாரதத்தின் மகாபாவி. அதுதான் ஞானத்தின் கடல், அதுதான் ஞானத்தின் சூன்யம், அதுதான் பிறப்பு எடுக்க ஒண்ணாத தன்மை. அந்த 9 குருவில் இரண்டாவது நிலை, 9 குருவில் இரண்டாவது நிலை இருக்கக்கூடியவர் குரு, மகாகுரு. அமிர்தத்தின் தாரை அந்த சிரோணத்துக்குள்ளே அடங்குமா? சந்நியாசத்தின் முதிர்ந்த நிலை மகாகுரு. தெரியவில்லை, எங்கும் செல்ல வேண்டாம் ஆதிசங்கரம், எங்கும் செல்ல வேண்டாம் ராமானுஜர், எங்கும் செல்ல வேண்டாம் கர்நாடகா. இவ்வளவுதான். அத்வைதம், துவைதம், வசிஷ்டாத்வைதம். இதை கற்பதற்கும் நூல் வழியாக எடுத்துக்கொள்வதற்கும் பிறப்புகள் போதாது. இப்பொழுது மகாகுரு எதற்காக வருகிறார்? ஸ்ரோணித்தத்துக்குள்ளே அமிர்த கலசம் சரியான விகிதாச்சாரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா? சரி, பிறப்பாகிவிட்டது, பிறந்து விட்டான். பிறந்தவன் சரியாக இருக்கிறானா என்று பார்க்க வேண்டியது மகாகுரு. பித்தனை போல் வருகின்றனர், பித்தனை போல் வருகின்றனர். ஆன்மீகத்தினால் லாபம் இல்லை, மாயையில் லாபம் இல்லை, விண்ணோரில் லாபம் கிடைக்கிறது. அதை கிடைக்கச் செய்வதுதான் கேது வழியாக செய்கிறான். கேது என்ற கோள். ஆகவேதான் பல்லாயிரம், பல கோடி, பல கோடி, 1000 ஆண்டுகள் அன்னையின் பாதத்திற்குள்ளே இருந்து நினைக்கிறாள். வாளை சுருட்டி உடலை வளையமாக்கி பிரமணையாக்கி தலை தூக்கி படம் எடுத்தார் போல் இருப்பது இதுதான் காரணம். அந்த கேதுவான ஞானத்தின் கோள் நித்தியம் காலையில் 2 மணிக்கு அன்னை ஆதிபராசக்தியை பூஜிக்கிறாள். கேள்வி ஒன்று பிறக்குமே, அவளலி என்று. ஆம், அன்னையானவள் மகளுக்கு செய்யும் தொண்டு. அன்னையானவள் மகளுக்கு செய்யும் தொண்டு அலி. கேது அன்னை. இத்தனை நாடிகளை படைத்தவள் மகள். பிரதம நாடி, துத்திய நாடி, திருத்திய நாடி, குண்டல் நாடி, பிரம்மகுண்டல் நாடி, ஜீவநாடி, ஜீவஜோதி நாடி படைத்தவள் மகள் அன்னை அலி என்ற கேது. அலியாக பிறப்பதற்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. ஸ்ரோணித்தத்திலே அமிர்தத்தை கரெக்டாக சேர்க்கக்கூடிய சரியான அளவில் காற்றிலே மிதந்து வந்து காற்றில் வெளியேறாது, கரையாது அந்த ஸ்ரோணித்தத்துக்குள்ளே சேர்ப்பது இந்த கேது பகவான். இந்த கேது பகவான் அதை சேர்க்கிறான்.
இதுதான் பிரம்மத்தின் வேலை. அது மனுவை சார்ந்திருக்கிறது. மனு பிரம்மத்தின் ஆயுள் கால அளவை சார்ந்திருக்கிறது. பிரம்மத்தின் ஆயுள் கால அளவு விஷ்ணுவை சார்ந்திருக்கிறது. விஷ்ணுவின் நிலை பஞ்சபக்தி சுகத்தை சார்ந்திருக்கிறது. இதுதான் பஞ்சபக்தி சுகம். இதுதான் சுகம் பஞ்சபக்தி சுகத்தின் ஆதாரம். பஞ்சபக்தி சுகமோ பிரணவத்திலே ஒடுக்கம். அந்த ஓமை ஸ்ரீ என்று பெண்ணுக்குள்ளே இழுத்துக்கொள்கிறது நாகம். பிரணவத்தின் ஒடுக்கம் புண்ணியம். பாவ புண்ணியத்தின் நிலை மனிதனின் திரேகம். மனித திரேகம் பக்தி. சுகம் உடலை சார்ந்தது, உடல் உயிரை சார்ந்தது, உயிர் பிராணனை சார்ந்தது, பிராண் சப்த நாடுகளை சார்ந்தது, சப்த நாடி பஞ்சஸ்ருதியை சார்ந்தது, பஞ்சஸ்ருதி 6 உயிரினங்களை சார்ந்தது, 6 உயிரினங்கள் மனிதனை சார்ந்தது, மனிதன் பித்ருவை சார்ந்தான், பித்ரு சூரியனை சார்ந்தான், சூரியன் பிரம்மத்தை சார்ந்தான், பிரம்மமோ ரிஷியை சார்ந்தான், ரிஷி மகரிஷி ஆத்திரியை சார்ந்தார், ஆத்திரியோ பிரம்மத்தை சார்ந்திருக்கிறார். எத்தனை ஆனந்தம்! இதை செய்வது பஞ்சபக்தி சுகம். சுகம் பஞ்சபக்தி சுகம். ஒரு பெண் 9வது கோளை வைத்து செய்கிறாள். நாள் என செய்யும், கோள் என செய்யும், கொடுங்கூற்றென்ன செய்யும், பாடினான் ஒருவன் அருமகனை வைத்து. அருமகனை வைத்து அவன் பாடுவதற்கு காரணமே அஸ்வினி முதல் எழுத்து. அது தங்குமிடம் செவ்வாய் என்ற கோள். செவ்வாய் என்ற கோள் குகன், குகன் முருகன் ஆகிறான், முருகன் அழகாகிறான். அதுதான் சொல்லப்படுகிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகி சிருஷ்டி தேவி சிங்கா வாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறார். பிரதான வித்யா சகசார நர்த்தன சக்தி ஏயாவது. பிரதான வித்தை என்று சொல்லக்கூடியது குருவையும் மகாகுருவையும் கூட்டி ஸ்ரோணக கலசத்துக்குள்ளே அமிர்த சஞ்சீவியின் விகிதாச்சாரம் கூடாமல் குறையாமல், காற்றுக்குள்ளே கரைந்து போகாமல், காற்றுக்குள்ளே இருந்து, காற்றுக்குள்ளே எப்படி கரைந்து போகும்? போகுமையா, சவுக்கு கட்டை எடுத்துக்குள் உள்ளே காற்று இருக்கும், அதை கொடித்து பாரும். கொடித்து பார்த்தவுடனே நீராக ஆவியாக முட்டை முட்டியாக வெளியே வரும். அந்த முட்டை வெடித்து ஆவியாக போகும். நீர்க்குமிழி என்பது பெயர். நீயும் நானும் நீர்க்குமிழிதான் என்று வடியுமோ இந்த நீர்க்குமிழி? யாருக்கு தெரியும் இந்த ஆனந்தம்? ஆகவே அந்த ஸ்ரோடித கலசத்துக்குள்ளே அமிர்த தாரை என்று சொல்லக்கூடிய விகிதாச்சாரம் காற்றுக்குள்ளே கரைந்து போகாமல் சீராக இருக்க செய்வது இந்த அன்னை ஆதி பராசக்தி. அந்த சீரான நிலையை சீராக இருப்பதை மனிதன் கண்டுபிடிக்க செய்வது குரு மகாகுரு. இதற்கு சுகம் பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். அடுத்தது பரமகுருவும் பரமாத்ம குருவும் எப்படி இணைகிறார் என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.